ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு, அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப சத்தானது. முடி உதிர்றவங்களாம் ரெகுலராக சாப்பிட்டா முடி உதிர்றது கம்மியாயிரும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுவும் வறுத்து அந்த கடலைப்பருப்பு கூடயே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணணும், எண்ணெயெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பொடி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அப்பப்போ சூடான சாப்பாடில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம். ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் லைட்டாக, தீ அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், நம்ம பெப்பர் வேறு போட்டிருக்கோம், மிளகு, அதனால் காரம் அதிகமாகிடக்கூடாது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் நம்ம குழம்புல போட்டோம்னா தனித்தனியாக எடுத்து தூர போடுவாங்க. இந்த மாதிரி பொரி அடைச்சி கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட மெயினான கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி இரும்பு கடாயின்னா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்மளோட சுவையான சத்தான கருவேப்பிலை பொடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.